விடு சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சய் விடு. விடு சஞ்சய். ஏய், என்ன ஏமாத்த நினைச்சல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன பாடுபடப்படணும் மட்டும் பாரு. இந்த நகைப்பை நான் இங்க விட்டு வச்சா நீ கதையை மாத்திடுவ. நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கட்டும். சஞ்சய், இத வச்சு நீ மாட்டிடுவ பாத்தியா? இத வச்சு நான் உன்னை மாட்டிட போறேன். இனிமே நீ ஆட்டத்தை பாருடி. சஞ்சய். ஏன்பா, வண்டியில என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது. என்ன பிரச்சனை தெரியல மேடம், பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படிப்பா? நாங்க ரொம்ப தூரம் போகணும். இந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் பிடிச்சு போறது ரொம்ப கஷ்டம். சாரி சார், ப்ளீஸ் சார், சாரி சார். உன் சாரியை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? இத பார், கார் ரிப்பேர் ஆகுமா ஆகாதா? இல்லன்னா நாங்க வேற வண்டியை பாக்குறோம். எங்க வயரையே பிடுங்கிட்டாரு. இனிமே வேலைக்கு ஆகாது. நம்ம வேற ஆட்டோ பாக்கலாங்க. ஐயோ, அதோ ஆட்டோ 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 ஆட்டோ. ஆட்டோ. ஏன்பா ஆட்டோ? என்ன விடுங்க. செங்கமலம், அது ஒரு கார் வருது, அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு பாப்போம். ஏன் செங்கமலம், உள்ள நம்ம மாப்பிள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏய், மாப்பிள்ள தான் உட்காந்துட்டு இருக்காரு. இரு நிறுத்துற. மாப்பிள்ள 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. மாப்பிள்ள, தெய்வம் போல வந்தீங்க. ஒரு சின்ன ஹெல்ப், நாங்க அர்ஜென்ட்டா ஊருக்கு போனோம். நாங்க வந்து கார் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க மாப்பிள்ள, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். இல்ல, நான் வந்து மாப்பிள்ள, நீங்க போற வழிதாங்க மாப்பிள்ள. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் கேக்குறேன். கொஞ்சம் உதவி பண்ணுங்க மாப்பிள்ள. சரி வாங்க. சரி சரிங்க மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள, மனசு மரத்துக்குள்ள சீக்கிரம். நன்றிங்க மாப்பிள்ள. இந்தப்பா டிரைவர், சார், அந்த பேக் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. நான் எடுத்துட்டு வரேன் சார். ஏய், சஞ்சய்க்கு எப்படி நம்ம பிளான் தெரிஞ்சது? நம்ம போன்ல ஒட்டு கேக்குற டிவைஸ் ஏதாவது வச்சிட்டானோ? அதுக்கு சான்ஸே இல்ல. யாரும் சொல்லிருக்காங்க. அப்போ எப்படி சஞ்சய்க்கு தெரிஞ்சது? நம்ம பார்க்ல தான் இத பிளான் பண்ணோம். கவரிங் கடைக்கு போயிட்டு நகைய வாங்கிட்டு நேரா இங்க தான் வந்தோம். நம்மள யாரும் பாத்திருக்க கூட சான்ஸே இல்ல. ஆனா இவன் கரெக்டா வந்து நம்மள மிரட்டி நகையை எடுத்துட்டு போயிட்டான். நம்ம பிளான்ல ஏதோ ஓட்ட இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு கண்டுபிடிக்கணும். இல்ல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாண்டி. இப்ப நம்ம பிளான் சொதப்பிருச்சு. அவன் கிட்ட நகைப்பை போயிடுச்சு. நாம அவனை ஏமாத்த பிளான் பண்ணதும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன? அதை யோசிப்போம். நடந்ததை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. அடுத்து என்ன? எப்படியும் உன்னை பழிவாங்க தான் பாப்பான் அந்த ராஸ்கல். நேரா கோவத்துல செல்வநாயகி கிட்ட போய் எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்துறதுதான் அவனோட அடுத்த பிளானா இருக்கும். இல்லடி, அவனுக்கு பணம் தேவை, அவசரப்பட மாட்டான். மறுபடியும் உன்னை மிரட்டுவான். இப்படிதான் போன தடவை நாம அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சோம். கேர்லெஸ்ஸா இருந்தோம். அவன் நேரா அர்ஜுன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதனால அர்ஜுனுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை, காதல் எல்லாமே போயிடுச்சு. என் வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. இன்னும் என்ன நல்லா நடக்குமோ அத நினைச்சாலே ஒரே பதட்டமா இருக்கு. அக்கா இப்போதைக்கு அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கா. இவன் போய் தேவி என்னோட அக்கான்னு
செல்வனாகி கிட்ட சொன்னா போதும் அக்காவோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே சரிஞ்சிரும். ஐயோ, அப்போ உங்க 2 பேருக்கும் தான் குறி வைக்கிறானா? தேவி அக்காவை தொட்டா எனக்கு ரொம்ப வலிக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன பழி வாங்க சஞ்சய் என்ன வேணாலும் செய்வான். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால என் அக்கா பாதிக்கப்படுவா. அதான் பதட்டமா இருக்கு. தேவி அக்கா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் பாழா போயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சய் முதல்ல செல்வநாயகி கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே நீ நேரா போய் அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்லிடு. எந்த உண்மைய? அதான்டி, சஞ்சய் உன்கிட்ட பணம் கேட்டு மிரட்டின உண்மைய. என்ன விளையாடுறியா? அர்ஜுனுக்கு சஞ்சய் பத்தி தெரிஞ்சா போதும்டி. அர்ஜுன் ஏதாவது பேசி செல்வநாயகி சமாளிச்சிடுவாருடி. பிரச்சனையே அர்ஜுன் என்ன எந்த விஷயத்திலயும் நம்ப மாட்டேங்கிறான், என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்னு தானடி. அவன் என் பேச்ச கேட்க தயாரா இருந்தா நான் எப்பவோ அர்ஜுனை சரி பண்ணியிருந்திருப்பேன். அவன் கண்ணு முன்னாடியே நடக்கிற சம்பவத்தை கூட நான் டிராமா பண்றேன்னு சொல்றான். அப்பாக்கு நெஞ்சுவலி வந்து துடிச்சப்ப கூட கடைசி வரைக்கும் அவன் நம்பவே இல்ல. டாக்டர் வந்து அது கேஸ் ட்ரபிள்னு சொன்னதும் அவனுக்கு அது இன்னும் ஏறிடுச்சு. நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா டிராமா பண்றோன்னு முத்திர குத்திட்டான். இப்படி கோவமா ஆத்திரமா இருக்கிறவனை நம்பி என்னால எதுவுமே சொல்ல முடியலடி. பழசெல்லாம் விடு சத்யா, வேற என்ன பண்ணலாம்னு யோசி. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே துருப்புச்சிட்டு அர்ஜுன் தான். அவனுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரியும். அதனால அதே சமயம் என்ன பத்தின உண்மை எதுவுமே செல்வநாயகிக்கோ அந்த குடும்பத்துக்கோ தெரியக்கூடாதுன்னு அர்ஜுன் உறுதியா இருக்கான். சரி, அப்புறம் என்னடி, ஏதாச்சும் செய். சஞ்சய் என்ன மிரட்டி பணம் கேட்டா, அதனாலதான் நான் நகை டிராமா பண்ணேன். அது சஞ்சய்க்கு தெரிஞ்சு செல்வநாயகிக்கு உண்மையை சொல்ல போறான்னு அர்ஜுனுக்கு நான் தெளிவா புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சுட்டா அப்புறம் அர்ஜுனே வந்து சஞ்சய தடுத்து நிறுத்திடுவான். கரெக்டுடி, அர்ஜுனை வச்சுதான் சஞ்சயை டீல் பண்ணணும்டி. நான் கிளம்புறேன் கல்யாணி. நீ கெஸ்ட் ஹவுஸ பூட்டி சாவியை கொண்டு போய் காமாட்சி அம்மாட்ட கொடுத்துரு. நான் அப்புறமா அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரிடி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ம். மாப்ள, ஏன் மாப்ள ஒரே டென்ஷனா இருக்கீங்க? மாப்பிள்ள, சத்யா போன் பண்றா, கட் பண்றீங்களே. மாப்ள, சத்யா கூட ஏதாவது பிரச்சனைங்களா மாப்ள? சும்மா என்ன மாப்பிள மாப்பிளன்னு சொல்லாதீங்க. அர்ஜுன் பேர் சொல்லுங்க. ஐயோ, அது எப்படிங்க மாப்ள? சத்யா நலனோட பொண்ணா இருக்கலாம், ஆனா நலன் யாரு? என் தம்பி மாதிரி தானே. அப்படி பார்த்தா நாங்கெல்லாம் சொந்தம் தானே. அப்போ சத்யா என் பொண்ணு மாதிரி தானே. என்ன மாப்ள, அப்படி பார்த்தா நீங்க என் மாப்பிள்ள தானே.